Children's Hospitals. வெயிட் கெயின்காக அட்மிட் ஆகும். தூக்கமின்மை இருந்தது. மெடிசன் எடுக்க க்யூர் பண்ணிடலாம் டாக்டர் சொன்னாங்க. இப்போ திருப்தியாக இருக்குது, ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இனிமேல் எல்லாம் செஞ்சிடலாம். உணவு முறை ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நிறையா பேருக்கு நம்ம சொல்கிறோம் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் ஸ்வீட் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இது பயோஃபிட் அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஒரு விஷயம். அதிகமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, கார்ப்ஸ் கட் பண்ணுங்கள், ஜீரோ கார்ப் கட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். சுகர் சாப்பிடாதீங்க, ஒயிட் சுகர் சாப்பிடாதீங்கன்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அப்போ என்ன சாப்பிட்றது, ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நார்மலாக சொல்லக்கூடிய நார்மலாக வெயிட் இருக்கிறவங்களுக்கும் சுகரெல்லாம் கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு, சுகர் ரொம்ப ஹையாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, அதே மாதிரி வால்நட்டு, பம்கின் சீடு, அந்த அரசாணி விதை, சூரியகாந்தி விதை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா சோக் பண்ணி நல்லா அடித்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா வெரி எஃபெக்டிவ். உங்களுக்கான கால்சியம், விட்டமின் D3 எல்லாமே கிடச்சிரும். ஆல்மண்ட், பிஸ்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல அந்த ஈவன் சைனோவில் ஃபியூட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். போன் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெகுலராக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு லெக் சூப் சாப்பிட்லாம். இந்த ப்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லெக் ப்ரோத், அந்த சாப்பிட்லாம். அதாவது ஆட்டுக்கால் சூப், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எக்கு சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு எக்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மஞ்சக்கரு எதிர்த்து சாப்பிட்டு மஞ்சக்கரு சாப்பிட்லாம். மேபி அது உங்கள் வயிறை நினைக்கலாமே தவிர மஞ்சக்கருவோடு தான் சாப்பிடணும். முடிஞ்சால் நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஸ்டிவில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஸோ காலையில் இந்த மாதிரி நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. வெஜிடபிள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சாலட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு சாட் பண்ணு, சும்மா வெஜிடபிளாக எடுத்து லைட்டாக ஒரு பட்டர் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு அப்படியே சாப்பிட்லாம். அவகேடோ சாப்பிட்லாம், பட்டர், கீ, இந்த மாதிரி நல்லா பியூராக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். அதே மாதிரி வயிறு ஃபில்லாகி ஒரு மாதிரி சோம்பேறியாக அதெல்லாம் இருக்காது. ரொம்ப எனர்ஜியாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். மறுபடியும் எனர்ஜி அந்த உடம்புல கூடிகிட்டே இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைமில் நைட் மட்டும் கொஞ்சம் அந்த பாயில்டு ஃபுட் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கனாலும் ஆல்மண்ட், அந்த பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் போட்டு சோக் பண்ணி நல்லா இது பண்ணலாம். கொஞ்சம் சீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சூப் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது மார்னிங் டைமுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான டயட். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எந்த டிசீஸ் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் எடுத்துக்கலாம். ரீனல் சைடு தவிர கிட்னி சைடில் ஏதாவது இஷ்யூ இருந்தாவோ மட்டும் டாக்டருடைய கன்சல்டேஷன் கேட்டுட்டு செய்யுங்க. ஸோ எந்த விதமான டயட் யார் சொன்னாலும் சரி, கொஞ்சம் ஒரு டாக்டர்கிட்ட, ப்ராப்பர் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா. பர்டிகுலராக ஆயுஷ் டாக்டர்ஸ்கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தவறாக அறிவுறுத்தப்பட்டார்கள். அயோடைஸ்டு சால்ட் எடு, ரீஃபைண்ட் ஆயில் எடு, தேங்காய் எண்ணெய் டேஞ்சர், நெய் சாப்பிடாத அப்படின்னு. இப்போ எல்லாம் மாறிடுச்சிங்களா. ஸோ ஏன்னா இது உண்மையான இந்த நம்முடைய கல்ச்சர், இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணுங்கிறது தான் உண்மை. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஹெல்த்தியாக ஒரு மார்னிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும், உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உங்களுடைய வாழ்நாள் அதிகமாகும், ஆரோக்கியமாக. அவே ஃப்ரம் டாக்டர். தேங்க்யூ. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். சரண்ஸ் மருத்துவமனையில் சரண்ஸ் 11 சித்தர்கள் இல்லம், பல்வேறு வசதிகளுடன் தங்கும் வசதியோடு 11 சித்தர்களுடைய இல்லம் அப்படின்னு சொல்லி அது நம்ம ஒவ்வொரு சித்தர்களுடைய பேரும் ஒரு ரூமுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அது போக நம்ம தெரபிஸ் ஃபுல்லாக பண்ணுறோம். ஒருத்தவங்க கேரிங்காக பார்த்துக்கும் போதே நம்மளோட நோய் பாதி குறைஞ்சிரும். அது இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால். வெல்கம் ட்ரிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரில் ப்ரொவைட் பண்ணாங்க. சங்குப்பூ தண்ணி, வெட்டி வேர் தண்ணி, சீரக தண்ணீர் கொடுத்தாங்க, இளநீர் கொடுத்தாங்க. இந்த 5 டைப் ஆஃப் வாட்டர் கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே அந்த பேருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்பேஷண்ட் ரூம்ஸ், பாரம்பரிய உணவுகள். வீட்டில் கூட இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. ஃபுட் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணது. ரொம்ப நம்ம வீட்டு ஆளுங்களை கவனிச்சுக்கிற மாதிரி பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. நோய்க்கு ஏற்றாற்போல் ஆயுஷ் சிகிச்சை முறைகள். வர்ம சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சைகள், கப்பிங் சிகிச்சை, நேச்சுரோபதி சிகிச்சை, மண் குளியல், வாழை இலை குளியல்,
ஸ்டீம் பாத், வலி நீக்கும் சிகிச்சை, அக்குப்ரெஷர், பிசியோதெரபி, உடல் கழிவுகளை வெளியேற்றும் எனிமா சிகிச்சை, யோகா மற்றும் தியான பயிற்சிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சரண்ஸ் மருத்துவமனை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 பிரான்ச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 40 டாக்டர்ஸ். மெயின்லியுமே மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் க்யூரபிள் அப்படிங்கிறத நம்மளோட கான்செப்டே. நோயை சப்ரஸ் பண்ணாமல் குணப்படுத்துறதுக்கான மெத்தட்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நோயை வெல்லலாம். உங்கள் சரண்ஸ் மருத்துவமனையில் சரண்ஸ் 14 சித்தர்கள் இல்லம். தொடர்புக்கு 734 0707 734.